ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இதோ பாருங்கள், போன வீடியோவில் நான் ஆர்ட் வரைஞ்சேன்ல, அதை பார்த்தீங்க. இந்த வீடியோவில் வந்து சாரா வரைய போகிறா. என்ன வரைய போகிறான்னு தெரியல. சரி வாங்க பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. யூனி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக செம்மையாக மவுண்டெயின் வரைஞ்சிருக்கா. இந்த கோகோனட் ஷீல்ல நான் என்ன வரைய போகிறேன்னு தெரியல, யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஒரு ஐடியா ஒன்று வச்சுருக்கேன், பட் அதுதான் வரைய போகிறேன். யூனி உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த கொட்டாங்குச்சி எவ்வளோ அசிங்கமாக கருப்பாக இருக்குது. ஸோ நான் பக்கத்து வீட்டு ஆன்ட்டிகிட்டேருந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கோகோனட் ஷீல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோ பாருங்கள், எவ்வளோ அழகாக க்ளீனாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. நான் இதில் தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் என்ன வரைய போகிறேன்னு உங்களுக்கு தெரியணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? சாரா, அதை காட்ட அந்த ஷெல்லை பார்க்கலாம். ஆமாப்பா, செம்ம கிளியராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாரா. செம்ம அழகாக இருக்குடி. இந்த இதில் வர ஃபஸ்ட்டு செம்ம சூப்பராக வரும். அவள் என்ன வரைய போகிறான்னு எனக்கே ஒன்றும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நானும் வெயிட் பண்ணி தான் உங்களை மாதிரி பார்க்க போகிறேன். என்ன வரைய போகிறான்னு தெரியல. யூனி, எனக்கு வாட்டம் வரல யூனி. நான் அதனால் கீழே உட்காந்து நான் பெயிண்ட் பண்ணுறேன், ஓகேவா? கீழே உட்காந்தா தான் ஓரளவுக்காச்சும் எனக்கு வாட்டம் வரும். சரி சாரா, கீழே உட்காந்து பெயிண்ட் பண்ணேன். நான் வந்து கட்டிலில் இப்படி படுத்துக்கிட்டே நீ என்ன வரைய போகிறேன்னு நான் பார்க்க போகிறேன். நான் பெயிண்ட் பண்ணி என் முதுகெல்லாம் அப்பா ஒரே வலி, ஏஞ்சி கூட உட்கார முடியல. ஸோ நான் படுத்துக்கிட்டே நான் பார்க்க போகிறேன். இங்கே ஒரு தலகாணி இருந்தது எங்கே? ஓகே, அப்பாடா. ஓகே சாரா, நான் ரெடி. நீ இனிமேல் ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூனி, 2 பேரும் பாருங்கள், நான் ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். செம்மையாக இருக்குது. உள்ளே ஃபஸ்ட்டு அழகாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன வரைய போகிறேன், நான் கலர் அடித்தோடனே நீங்கள் கண்டுபிடிங்க. பாருங்கள், பாலியில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டேன், ப்ரெஷ்ஷும் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி டிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு கலர் கொடுக்குவேன், கீழே ஆஃப் வரைக்கும் இன்னொரு கலர் கொடுப்பேன். சரி வாங்க, என்ன கலர் கொடுக்கலாம் மேலேக்கு? ஓகே, நான் ஒயிட் கொடுக்குறேன். ஏன் ஒயிட் கொடுக்குறோன்னா, மேகம் கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும்ல, ஸோ அதனால் மேகம் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட்டாக கொடுக்குறேன். வாவ், செம்மையாக இருக்குது யூனி. இந்த கொட்டாங்குச்சியில் பெயிண்ட் பண்ண குறைலாம் வரவே இல்லை, செம்ம அழகாக கிளியராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நான் செம்மையாக ஒயிட் கொடுத்துட்டேன். இந்த பார்டர்லேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கொடுத்துட்றேன். ஓகே, மேலே ஓவர் ஆயிடுச்சு. கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர் கொடுக்குறேன். டார்க் ப்ளூ தான் இருக்குது, ஸோ டார்க் ப்ளூ கலரை கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்குறேன். அதுவும் எல்லா சைடும் கிடையாது, கொஞ்சமாக இந்த சைடில் விட்டுட்டு மித்த எல்லா சைட்லேயும் வந்து ப்ளூ கலரை கொடுக்குறேன். இதோ பாருங்கள், இதோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இந்த சைடுக்கு வந்து நான் இது கொடுக்க போகிறேன், ப்ரௌன் கலர். ஏன் ப்ரௌன் கலர் தெரியுதா? இப்போயாச்சும் கண்டுபிடிச்சிங்களா? இதில் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? மேலே ஒயிட்டு, கீழே ப்ளூ, சைடில் வந்து மண்ணு கலர், சாண்ட் கலர் வந்து ப்ரௌன் கலர். இப்போயாச்சும் யூனி, இப்போயாச்சும் உனக்கு கெஸ் பண்ண முடியுதா யூனி? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? சரி, முடியல. இப்போ இந்த இடத்துல ஒன்று வரைகிறேன், நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா பிளாக் கலர் எடுத்து ட்ரா பண்ண போகிறேன். கண்டுபிடிங்க. ஓகே, நானே சொல்லிடுறேன். இது வந்து என்ன வரைய போகிறேன்னா, ஒரு போட்டு. இப்போ நம்ம ப்ளூ கலர் வந்து கடல், மேலே வானம், சைடில் வந்து அது பேர் என்ன, ஐலாண்ட், ஐ மீன் தீவு. ஓகேவா? போட் தெரிஞ்சிச்சா? ஐயோ, போட் ஓரளவுக்கு என்னமோ காமெடியாக வந்திருக்கு போட்டு. சரி பரவாயில்ல, போட் வரைஞ்சாச்சு. இந்த மண்ணில் வந்து என்ன வரையலாம்? யூனி மாதிரி நம்ம வந்து ஒரு கோக்னட் ட்ரீ வரைஞ்சிடலாம். ஏன்னா கோக்னட் ஷெல்லில் வரைகிறோம், ஸோ அதோட கோக்னட் ட்ரீயை நம்ம போட்டுடலாம். ஓகே, செம்ம அழகாக கோகனட் ட்ரீ ஏதோ வந்திருக்குது. வாவ், செம்மையாக வந்திருக்கு. சரி, இப்போ வந்து இதில் ஒரு அழகான ஒரு தேங்காய் தொங்குற மாதிரி வரைஞ்சிடலாம். ஐயோ, வரமாட்டேங்குதே, வந்துடு. வாவ், அழகாக தேங்காய் மாதிரி வந்திருக்குது, செம்மையாக இருக்குல்ல? ஓகே, இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல? இப்போ வந்து இதில் புல், பச்சை பச்சை பசுமையாக புல் வளர மாதிரி வச்சுக்கலாம். தீவில் தான் இருக்குது, அதனால் அழகாக தண்ணி பட்டு புல் செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. வாவ், செம்மையாக இருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்குப்பா.
ஓகே. அழகா புல்லெல்லாம் வரைஞ்சாச்சு. செம்ம சூப்பரா வந்திருக்குது. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, அந்த போட் வந்து அப்படியே தனியா இருக்கிற மாரி இருக்குது. ஸோ வந்து போட்ல அப்படியே வந்து அலை அலைக்கிற மாரி மறுபடியும் வந்து ப்ளூ கலர் எடுத்து அப்படியே எம்மா அப்படி மேல மேல இப்படி போட்டுட்டு அதுக்குள்ள அப்படியே கலர் அடிச்சோன்னு வச்சுக்கோ, அப்படியே அலையில அப்படியே போட் போற மாரி இருக்கும். இருங்க நான் அதுக்குள்ள கலர் அடிச்சுட்டு காட்டுறேன். யூனி செம்மையா யூனி வந்திருக்கு. ஆச்சரியமா இருக்கு. என் டிராயிங் எனக்கே பிடிச்சிருக்கு. ஐயய்யோ! என்ன வெயில் வந்து என் மூஞ்சில அடிக்குது. சூப்பரா அலையில போட் போற மாரி வந்திருக்கு. இப்ப வந்து என்ன பண்ணுவோம், இந்த பார்டர்லயும் வந்து அப்படியே அழகா அந்த ப்ளூ கலர் டிப் பண்ணி பிரஷ் பண்ணிடலாம். அப்பதான் வந்து செம்ம சூப்பரா வந்து கீழ வந்து தண்ணியா இருக்க மாரி இருக்கும். மேல மேகமா இருக்கிற மாரி இருக்கும். வாவ்! சூப்பரா இருக்குல்ல. இப்போ கொஞ்சம் ப்ளூ கலர் எடுத்து கொஞ்சம் உள்ள அடிச்சு விடலாம். எல்லா சைடும் அடிக்கக்கூடாது. ஒரு சைடு மட்டும் அடிச்சு விட்டா தான் அந்த சைடு எப்படியோ தண்ணி நெறையா இருக்கிற மாரி தெரியும். ஓகே அடிச்சாச்சு. இப்ப இதில என்ன குறையுதே? என்ன பண்ணலாம்? ஆ ஐடியா. வழக்கம் போல இந்த பிளாக் கலர் டிப் பண்ணி நம்ம என்ன வரைவோம்? காக்கா தான். வாவ்! 2 காக்கா வச்சுட்டோம். வாவ்! செம்மையா இருக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் நானும் யூனியும் கோகனட் ஷெல்ல வரையிறோம். அவளுக்கு செம்மையா வந்திருக்கு. நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். எனக்கும் செம்மையா தான் வந்திருக்குல்ல. அதுவும் இந்த தென்னை மரம், இந்த பச்சை புல் தான் செம்மையா வந்திருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஆ யூனி இங்க பாரு யூனி, பார்த்து சொல்லு யூனி உனக்கு பிடிச்சிருக்கான்ட்டு. தூங்கிட்ட சாரா, முடிச்சிட்டியா காட்டு. வாவ்! செம்மையா இருக்கு சாரா. உண்மையாலுமே கடல்ல போட் இருக்கிற மாரி இருக்குது. செம்மையா, அதுவும் இந்த தென்னை மரம், அந்த பச்சை கலர் புல்லு, ஐயையோ! போட்டு, கடலு வேற லெவல்ல இருக்கு சாரா. நான் என் டிராயிங் விட உன் டிராயிங் வேற லெவல்ல இருக்கு. வாவ்! நீயா வரைஞ்ச? ஆமாடி, ஏன்டி இப்படி கேட்குற? எவ்வளோ கஷ்டப்பட்டு என் முதுகு வலிக்கு முதுகு வலி தாங்க முடியாம வரைஞ்சேன்டி. நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எனக்கு டிராயிங் பிடிச்சிருக்கா? ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரையிறேன் கோகனட் ஷெல்ல. ஓரளவுக்கு செம்மையா தான் வந்திருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு என் டிராயிங். ஆக்சுவலி சொல்லப்போனால் என் மைண்டில் வந்து கொஞ்சம் கடல் மாதிரி வரைஞ்சி போட்டு வரையலாம் தான் நினச்சேன். அப்படியே உண்மையாலுமே சொல்கிறேன், வரைய தான் டக்கு டக்குன்னு யோசித்து சரி யூனி ஒரு தென்னை மரம் போட்டிருந்தா நம்ம ஒரு தென்னை மரம் போடலான்ட்டு தென்னை மரம் வரைஞ்சேன். சரி அவள் காக்கா போட்டிருந்தா சரி அதேமாதிரி காக்கா போடலான்னு நினச்சேன். இன்னும் பாருங்களேன், அவள் இதில் வந்து அழகாக நிலா போட்டிருந்தா இந்த நிலா போடலாமான்னு நினச்சேன். சரி வேணான்னு விட்டுட்டேன். இதுவே ஓகேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். யூனியும் வந்து ஒரு ஒரு நேச்சுரலான சீன்ஸ் வரைஞ்சா, நானும் வந்து ஒரு நேச்சுரலான சீன்ஸு தான் வரைஞ்சோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களுக்கு என்னோட ட்ராயிங் பிடிச்சிருக்கா இல்லை யூனி ட்ராயிங் பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? இருங்க யூனி இதையும் எடுத்து காட்டுறேன். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சாரா சொல்கிற மாதிரி எங்கள் 2 பேர் டிராயிங்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.